கடந்த 300 வருஷமா நம்ம பின்தங்கி போனதன் காரணம் என்னன்னா, ஆன்மீகத்துக்குள்ள போறவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை விட்டுறது. சமூகத்தை போய் போராட்டம், புரட்சி, அரசியல்னு போறவங்க பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகிறது இல்லை. பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு போறவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கல. நிறைய சோம்பேறிகள். எதுக்கு இத்தனை மக்கள் இருந்தும் என்ன ஒண்ணுமே செய்யாமையே இருக்கிறோம். நம்ம வழி தெரியலையா, இல்ல வழிகாட்டப்படலையா, இல்ல சொல்றது புரியலையா, இல்ல இலக்கை நோக்கி நகர்த்த முடியலையா? நம்ம தோத்து போய்கிட்டே இருந்தோம்னா, நம்ம பலகீனமாகிட்டே இருந்தோம்னா, அடுத்த 20-30 வருஷத்துல நம்ம பிள்ளைங்க அடிமையா தான் வாழ்வாங்க. இந்தியாவில் நல்லா பார்த்து, இந்தியாவில் 25 கோடி முஸ்லீம்கள் வசிக்கிறோம், 25 crore முஸ்லீம்கள் வசிக்கிறோம். ஆனா எங்களுடைய பங்களிப்பு நாட்டு வளர்ச்சியில 3% கூட இல்லை. மார்வாடி சகோதர மக்கள் 1.5 கோடி பேர் தான் இருக்காங்க மொத்த இந்தியாவிலேயே. ஆனா அவங்களுடைய பங்களிப்பு 24% இந்திய வளர்ச்சியில. நம்ம ஏன் இவ்வளவு பலகீனமாயிட்டோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வ ஸலாத்து வ ஸலாமு அலா சய்யிதில் முஸ்தஃபா அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்தித்தது பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை, நம்முடைய நோன்புகளை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய திருத்தூதர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருளணும். இந்த உலகத்தில் வாழும்போதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மாஷா அல்லாஹ், இந்த ரமதான் மாதம் எவ்வளவு வேகமாக ஆரம்பிச்சிச்சோ அவ்வளோ வேகமாக முடியுது. அப்படி தானே? மாஷா அல்லாஹ், இந்த ரமதான் மிக வேகமாக போனதாக எல்லாரும் சொல்கிறாங்க. மிக வேகமாக காலங்கள் போகுது. இன்றைய காலகட்டத்தில் நாம் சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்முடைய வருங்கால சந்ததிகளை, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய ஜெனரேஷனை வலிமையாக பலமான ஒரு சமுதாயமாக உருவாக்க முடியும். குறிப்பாக வரலாறுகளை படித்த சமூகமாக நாங்கள் மாறணும். இது காலத்தினுடைய மிக அவசியம். வரலாறுகள் படிப்பதென்பது மற்ற பாடங்களை போல அல்ல. வரலாறுகள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், அதை படிப்பதை கொண்டு ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சியின் காரணம் என்ன, வளர்ச்சியின் காரணம் என்ன, அதனுடைய முன்னேற்றத்தினுடைய காரணம் என்ன, இப்படி எல்லா நிலைகளையுமே அறியக்கூடிய வாய்ப்புகள் வரலாறு படிப்பதன் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்துக்கு கிடைக்கும். வரலாறு படிப்பதன் மூலமாக மனிதனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், அவனுடைய உறுதிப்பாடு, நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையுமே அறியக்கூடிய மனநிலை ஒரு சமுதாயத்துக்கு கிடைக்கும் போது அது ஒரு பலமான சமூகமாக மாறும். இந்த தெருவில் தான் எங்கள் தாத்தா இருந்தார், அவர் இங்கே மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார். இந்த ஊரில் தான் எங்கள் ஐயா இருந்தாங்க, அவர் இந்த பள்ளி முத்தவள்ளியாக இருந்தாங்க, இந்த பள்ளியை கட்டுறதுக்கு நிறைய முயற்சி செய்தாங்க, இந்த பள்ளிக்கூடத்தை, இந்த கல்லூரியை எங்கள் தாத்தா தான் கட்டினாரு அப்படின்னு ஒரு பேரனுக்கு தெரியும் போது ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆஹா, எங்கள் மூத்தோர்கள், எங்களுடைய முன்னோர்கள் மாஷா அல்லாஹ் பல சேவைகளை பண்ணியிருக்கிறாங்க, பல தியாகங்களை பண்ணியிருக்கிறாங்க, பல அர்ப்பணிப்புகளை பண்ணியிருக்கிறாங்க, நாமளும் அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற உணர்வுகள் ஒரு சமுதாயத்துக்கு கிடைக்கும்.
வரலாறை அறிந்த சமூகம் மட்டும்தான் வரலாறை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. அப்ப இந்த மாதம் முழுக்க நம்ம குர்ஆனை என்ன செய்யறோம் கேட்டோம். இந்த குர்ஆன் நமக்கு வரலாறை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் சுருக்கமா உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். குர்ஆன் வரலாறுகளை 4 பகுதிகளாக பிரித்து சொல்லுது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், இப்படி எல்லா துறைகளிலையுமே நம்முடைய முன்னோர்கள் நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான கம்யூனிட்டி சிஸ்டம் தான் இஸ்லாம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லா நிலையிலும் பின்தங்கிய சமூகமாக மாறிட்டோம். எல்லா நிலையிலையும், நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, இந்த முழு உலகத்திலையும் பின்தங்கப்பட்ட கல்வியில, மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி நம்ம தோத்து போகல. ஆனால் நம்ம ஒரு பலகீனமான சமூகமாக மாறிட்டோம். ஒரு பலம் இழந்த, ஒரு வலு இழந்த சமூகமாக மாறிட்டோம். ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறோம், அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுறோம். ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி போறோம், ரெண்டாவது அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுறோம். நம்முடைய வருங்கால ஜெனரேஷன் மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஏன் வரலாறுகள் படிக்கணும்? ஏன் குர்ஆனை விளங்கணும்? ஏன் வாழ்க்கையினுடைய இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை பற்றி ஆய்வுகள் சொல்லுது. நாட் ஓன்லி ஃபார் முஸ்லிம் கம்யூனிட்டி, த ஹோல் வேர்ல்ட், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய சமுதாயம் அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துல இந்த சமூகம் எப்படி ஆக போகுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்கன்னா, 4 ப்ராப்ளத்துக்குள்ள அந்த சமூகம் மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க. 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க? தன்னை அறியாமையே அவங்க மூழ்கிறாங்க. நம்ம என்ன பயான் பேசி எவ்வளவு நேரம் கூப்பிட்டு என்ன நடத்தினாலும் அவங்களுக்கு அது புரிய போறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவங்க தள்ளப்படுறாங்க. ஒன்று, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை கல்ச்சரல் டிக்ளைன்னு சொல்றாங்க, கலாச்சார சீர்கேடு. அவங்க எதிர்கொள்ளக்கூடிய முதல் ப்ராப்ளம். நான் சொல்லக்கூடிய இப்ப சமூகம் சரி, இன்னும் அடுத்த 10-15 வருஷம் கழிச்சு இது இன்னும் மோசமாக போகும்னு சொல்லப்படுது. கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க பார்க்குற படங்கள், நாடகங்கள், வெப் சீரியஸ், சோசியல் மீடியா, கேம்ஸு, பொனோகிராஃபிக், அசிங்கமான படங்கள், இதில் நம்ம நினைப்பதை விட மிக மோசமான நிலையில் நம்முடைய சமூகம் மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம நினைப்பதை விட, நம்ம நினைப்போம் இல்லை, அதை விட அதிகமாக அவங்களுடைய சைத்தான் மனிதர்களுடைய கைகளில் விலங்குகளை போடலை, இவன் மனிதர்களுடைய மூளைகளில் விலங்கு போடுறோம். மூளைகளில் விலங்கு இருக்கு, அதை அவுத்து வெளியே கொண்டு வர்றது பெரும் கஷ்டம், பெரும் போராட்டம் இருக்கு, பெரும் போராட்டம். எல்லா இஸ்லாமிய ஊர்கள், எல்லா மஹல்லாக்கள், நம்முடைய வாலிபருடைய நிலைமைகள் எப்படி இருக்கு, பெண்களுடைய நிலைமைகள் எப்படி, கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்படுறாங்க. ட்ரக்ஸ் அதிகமாக யார் பயன்படுத்துகிறார், அசிங்கமான படங்களை யார் அதிகம் பார்க்குறார், நம்முடைய மாணவர்களுடைய மனநிலைகள் எதை நோக்கி நகர்த்தப்படுது. இப்போ இதை நம்ம பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு உலகமே பயப்படுது. அவ்வளவு மோசமான நிலையில நம்முடைய சமூகம், மனித குலம், மனித இனமே அதுல பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்குங்கிறாங்க. கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு ரொம்ப சர்வசாதாரணமாக தவறுகள் ஆயிடுச்சு, சர்வசாதாரணமாக. 2வது ப்ராப்ளம் என்னன்னா ஒழுக்கம் சார்ந்த பலகீனம், அஹ்லாக். நிறைய படிச்சவங்க நிறைய தப்பு செய்யறாங்க. கணவனும் டாக்டர், மனைவியும் டாக்டர் சேர்ந்து வாழ முடியாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சமீபத்திய ஒரு ஆய்வு சொல்லுது, இன்னைக்கு ஆண்கள் டிவோர்ஸுக்கு அதிகம் அப்ளை பண்றதை விட பெண்களுடைய டிவோர்ஸிங் அப்ளை தான் அதிகமாக இருக்கு. ஹுலா தான் அதிகமாகுது, தலாக் குறைஞ்சிருக்கு, ஹுலா அதிகமாகுது. பெண்களுடைய மனநிலைகள் எதை நோக்கி நகர்த்தப்படுது, அவங்க எதை நோக்கி நகர்த்தப்படுறாங்க? ஒழுக்கம் சீர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நெருக்கத்தில், மிக முக்கியமான ஹதீஸ் இது, கியாமத்து நெருக்கத்தில் ஆண்கள் எப்படி ஆயிடுவாங்கன்னா, ஆண்கள் நேர்மையற்ற கோழைகளாக மாறுவாங்க. ஆண்கள் நேர்மையற்ற கோழைகளாக மாறுவாங்க. பெண்கள் எப்படின்னா வரம்பு மீறி துரோகம் செய்யக்கூடியவங்களாக மாறுவாங்களாம். வரம்பு மீறுவாங்க, துரோகம் செய்யக்கூடிய பெண்களாக மாறுவாங்க. இது கியாமத்துடைய அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கி நம்ம நகர்றோமோங்கிற பயம் இருக்கு.
அப்போ அகலாக்கு ரீதியாக, ஒழுக்கம் ரீதியாக, அறம் சார்ந்து, அன்பு சார்ந்து, விட்டு கொடுத்து ஒரு சமுதாய கட்டமைப்பை எப்படி உருவாக்கணுங்கிற உணர்வுகளை நம்முடைய வருங்கால ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதை வெறுமனே சேர்க்க முடியாது. அதற்கு சரியான பயிற்சி முறைகள் ஒவ்வொரு மஹல்லாக்களும் திட்டமிடணும். பெண்களுக்கு மத்தியில் வாழ்வியல் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கப்படணும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், கணவன் மனைவி உறவு முறைகள் எப்படி இருக்கணும், ஒரு நேர்மையான வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிடக்கூடாது, இது ஒரு மாயை, இது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும். இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்லையும் அது கிடையாது. அறம் சார்ந்த வாழ்க்கை முறை கல்லூரிகள்லையும் கிடையாது. வெறுமன அறிவு கொடுக்கப்படுவதை தவிர சிந்தனைகள் கொடுக்கப்படுறதில்லை. வெறுமன அறிவு கொடுக்கப்படுவதை தவிர முன்னோர்களுடைய தியாகங்கள் சொல்லப்படுறதில்லை. அதனாலதான் பெரும் பலகீனத்தை நோக்கி நம்ம நகர்றோம். மூணாவது பிரச்சனை என்னன்னா உடலியல் சார்ந்த பிரச்சனை. இன்னைக்கு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி 100 பேத்துல 36 பேர் நோயாளிகள் தான். 100 பேத்துல 36 பேர் நோயாளி. சிறு வயது மரணங்கள் அதிகரிச்சு உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, உள்ளம் சார்ந்த எல்லா விதமான நோய்களும் இன்னைக்கு அதிகரிக்குது. ரொம்ப சர்வசாதாரணமாக நோய்கள் அதிகரிக்குது. உணவு முறைகள் எல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு. சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட்றோமா? சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோமா? சத்தான உணவுகள் இருக்குது, ஆனால் சாப்பிட்றது இல்லை. நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றோம், கறி சாப்பிட்றோம். நம்முடைய துரித உணவு பழக்கம், துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் சிஸ்டம் நம்ம சமுதாயத்தையே மிக மோசமான நிலைக்கு தள்ளுது. 4வது மென்டல் ஹெல்த் டிசார்டர். அடுத்த 15 வருஷத்துல 90% மக்களுக்கு வரக்கூடிய நோய் மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய். கோபங்கள் அதிகமாயிரும், வெறுப்புகள் அதிகமாகும், கணவன் மனைவியுடைய இன்பம், உண்மையான நட்பு, இணைப்பு எல்லாம் உடைக்கப்படுது. எந்த அளவுக்கு ஆய்வு சொல்லுதுன்னா 2K கிட்ஸ் இந்த காலத்துல 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க எப்படிப்பட்ட மனநிலைகள்ல இருக்கிறாங்க, அவங்க பேரண்ட் எல்லாமே இன்னைக்கு சுயநலவாதிகளாக இருக்கிறாங்களோன்னு உளவியல் சொல்லுது. எல்லா நிலையிலும் கணவன் மனைவியை பத்தி யோசிக்கிறது இல்லை, மனைவி கணவரை பத்தி யோசிக்கிறது இல்லை, பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே சுய சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தப்படுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. சுய சந்தோஷம். எனக்கு ஒரு ஃபோன், ஒரே பெட்ல 3 பேரும் படுத்திருப்பாங்க. ஆனா கணவர் இந்த பக்கத்து திரும்பி ஃபோன் பார்த்துருப்பாரு, மனைவி இந்த பக்கத்து திரும்பி ஃபோன் பார்ப்பாங்க. 2 பேத்துக்கு மத்தியில இணைப்பு இருக்காது. ஏன்னா இதுக்கு பேர் சுதந்திரம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி சமூகம் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இந்த நிலையில ஒவ்வொரு மஹல்லாக்களும், ஒவ்வொரு ஊர்களும், ஒவ்வொரு பகுதிகளும் நாம் அடுத்த ஜெனரேஷனை பாதுகாக்க வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். அதுக்கு சில அடிப்படையான நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குர்ஆன் நமக்கு என்ன வரலாறுகளை சொல்லுது? சுருக்கமாக நான் சொல்றேன். குர்ஆன் வரலாற்றுகளை 4 பகுதிகளாக பிரித்து சொல்லுது. குர்ஆன் நமக்கு என்ன சொல்ல வருது? குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது? வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் குர்ஆன்? குர்ஆனுடைய குலாசா என்ன? குர்ஆன் வரலாறுகளை 4 பகுதிகளாக பிரித்து சொல்லுது. ஒன்று த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த அண்ட சராசரம் எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு குர்ஆன் நமக்கு சொல்லுது. அல்லாஹ் தஆலா எப்படி இந்த அண்ட சராசரத்தை நான் படைச்சேன், கானத்தா ரத்தகம் ஃபஃபதக்னாஹுமா. இது ஒரு காஸ்மாலஜியா இருந்துச்சு, கெட்டியான புகை மண்டலமாக இருந்துச்சு. அதை நம்ம வெடிக்க செய்தோம், அதிலிருந்து இந்த உலகத்தை, இந்த யூனிவர்ஸ், இந்த கேலக்சி எல்லாத்தையும் படைத்தோம்னு சொல்றான் அல்லாஹ். இந்த யூனிவர்ஸ் படைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? 4 எலிமெண்ட்ஸை படைக்கிறான். 4 முக்கியமான மூல ஆதாரங்களை படைக்கிறான். நீர், நிலம், காற்று, நெருப்பு. இந்த 4ஐயும் படைக்கிறான். அதிலிருந்து அல்லாஹ் மலக்குகளை படைக்கிறான். எப்படி மலக்குகளை படைச்சான் அல்லாஹ்? அல்லாஹ் தஆலா நூறுல இருந்து, ஒளியிலிருந்து படைச்சான். அப்புறம் ஜின்கள். இதெல்லாம் பெரிய பெரிய பாடம், இதெல்லாம் உள்ள போனா பெருசா போய்கிட்டே இருக்கும். நான் சுருக்கமா விளங்குற மாதிரி சொல்றேன். 2வது அல்லாஹ் உயிர்களை படைச்சான். குல்லு ஷைஇன் ஹய்யா. எல்லா தண்ணீரிலிருந்து அல்லாஹ் உயிர்களை படைச்சான். எல்லா உயிர்களையுமே, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் தண்ணீரால படைக்கப்பட்டது. 3வதாக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஜின்களை படைச்சான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. 4வது மனிதனை படைச்சான். 4 என்ன செஞ்சான்? களிமண்ணிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை தப்னா சத்தம் கேட்கக்கூடிய மண்ணிலிருந்து மனிதனை படைத்தேன்னு சொல்றான். இந்த படைப்புகளுடைய தியரியை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? 2 தியரியை சொல்லுது. ஒன்று கிரியேஷன் தியரி, இன்னொன்று இவாலுவேஷன் தியரி. கிரியேஷன் தியரிங்கிறது படைப்பு தியரி. மனிதன் இவாலுவேஷன் தியரி கிடையாது. மனிதன் பரிணாம வளர்ச்சியில அவன் வரல, மாறாக மனிதன் படைக்கப்பட்டான். அல்லாஹுவால் மனிதன் படைக்கப்பட்டான். ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ சும்ம ஸ்தவா இலஸ் ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சப்அ ஸமாவாத்தி வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். வஇذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة
இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் மனிதனை படைக்கிறான். மனிதன்கிறது இவாலுவேஷன் தியரி கிடையாது, மனிதன்கிறது படைப்பு தியரி, கிரியேட்டிவிட்டி தியரி. அல்லாஹ் மனிதனை நேரடியாக படைச்சான் அப்படின்னு அவனே சொல்றான். நான் படைத்தேன், என் ரூஹை எடுத்து நான் மனிதனுக்கு கொடுத்தேங்கிறான். மற்ற படைப்புகள் எல்லாம் வந்து இவாலுவேஷன், ஒன்னிலிருந்து இன்னொன்று, இன்னொன்னிலிருந்து இன்னொன்று, அப்படியே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், மற்றதெல்லாம் அப்படியே கனெக்டிவிட்டி தியரியில் படைச்சிருக்கிறான். அப்ப டார்வினுடைய கருத்து, இப்போ எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, டார்வினுடைய கருத்து மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான், மனிதன் வந்து இவாலுவேஷன் தியரி, அவன் வந்து குரங்கிலிருந்து தான் வந்தான். குரங்கு எப்படி வந்துச்சு, குரங்கு தண்ணீர்ல, தண்ணிக்குள்ள மீன், இப்படியே ஒரு செல் உயிரி, 2 செல் உயிரி, 3 செல் உயிரி, 4 செல் உயிரி, 5 செல் உயிரி, அப்படியே உயிரிகளாக மாறி கடைசியில் குரங்காகி குரங்கன் மனுஷா மாறிட்டான். இதான் டார்வினுடைய கருத்து. 1891 இந்த ஸ்பீசியஸ்ங்கிற புத்தகத்தில் டார்வின் வந்து சொல்றாரு, மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தா. இதெல்லாம் வந்து சொல்லணும், இதெல்லாம் ஏன் சொல்லணும், இதெல்லாம் ஏன் மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான்? காரணம் என்னன்னா, இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் வந்து 4 விஷயங்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த 4ஐயும் உடைப்பது தான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. நான் பின்னாடி சொல்லுவேன் அதை எப்படி உடைக்கப்படுதுன்னு சொல்லி. ஸோ மனிதன் வந்து என்ன செஞ்சுட்டான், மனிதன் படைக்கப்படுறாங்க. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட உடனே முதல் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, அவங்க எழுப்பப்படுறாங்க. அல்லாஹுடைய ரூஹை கொடுத்து எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், இப்போ இது கால ரப்புக்க, அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க வந்து அவங்கள்ட்ட அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லாஹா சும்மா அரதஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பி ஊனி பி அஸ்மாயிஹா உல்லாஹி இன் குன்தும் சாதிகீன். எழுந்திருச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், நீ பேசுங்க, என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க. அல்லாஹ் குத்பா செய்யறாங்க. ஹஜரத் யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பேச 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 ஷைத்தான் வந்து ரொம்ப, அப்பா சைத்தான் வந்து அங்கே சபையில் இருக்கிறான். அது பெரிய சம்பவம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். அசாசில் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான், ஜின்னுடைய இனத்தை சார்ந்தவன். அவன் என்ன செய்யறான், ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப ஆழமாக யோசிக்கிறான். ஹஜரத் மலக்குமார்கள்லாம் வந்து இதுவரையும் அசாசிலுடைய கருத்துக்களை பேச்சுக்களை கேட்டு தான் ரொம்ப உள்வாங்கி பெருசாக அவனை கருதிக்கிட்டு இருந்தாங்க. எப்ப ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேச ஆரம்பிச்சாங்களோ மலக்குமார்கள் ஆச்சரியப்படுறாங்க. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹ் கேட்கறான், நீங்க சொன்னீங்கல்ல படைக்க வேணான்னு, இவரை படைச்சிட்டேன், இவர் பேசுறதை கேட்டீங்கல்ல, இவர் மாதிரி நீங்க பேச முடியுமான்னு கேட்கறான். மலக்குமார்கள் சொன்னா, எங்களுக்கு பேச தெரியாது, நீங்க என்ன கற்றுக் கொடுத்தையோ அதை தான் பேசுவேன். அப்ப எல்லாம் என்ன சொன்னா, எல்லாம் சரிதா பண்ணுங்க, அவர் கண்ணியப்படுத்துங்கிறான். அவரை கண்ணியப்படுத்தணும்னு சொன்னா எல்லாரும் கண்ணியப்படுத்துறாங்க, ஷைத்தான் மட்டும், அசாசில் மட்டும் கண்ணியப்படுத்தல. சரி, மலக்குமார்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, மலக்குகளுக்கும் ஜின்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த அறிவுக்கு பேரு லேர்னிங் ப்ராசஸ் நாலேஜ். அதுக்கு பேர் அப்படின்னா என்னன்னா நஃப்சானியத். ஒன்றை வந்து விளங்கி அதை 10, 20, 100 எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஜின்களாலும் மனிதர்களாலும். தட் இஸ் கால்ட் நஃப்சானியத், இமேஜினேஷன் நாலேஜ் அதுக்கு பேர். ஆனால் மலக்குகளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுக்கு பேர் கமாண்டிங் நாலேஜ். அது என்ன சொல்லப்படுதோ அது மட்டும்தான் அவங்க பேசுவாங்க, அதை மட்டும்தான் செய்வாங்க, அதற்கு மீறி பேசவோ சிந்திக்கவோ அவங்க மாட்டாங்க. அப்ப ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சை கேட்டு மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு எல்லாம் ருக்கு செய்கிறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க. ஷைத்தான் மறுக்கிறான், நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னா, எதுக்குன்னு கேட்குறான், சஜிதா பண்ணு, எதுக்கு, அவர் கண்ணியப்படுத்து. அப்ப சொன்னா அபா வஸ்தக்பர, மறுத்தான், பெருமை அடித்தான். இந்த ஆயத்து வந்து குர்ஆன்ல 3 இடத்துல வரும். அபா வஸ்தக்பர, அபா வஸ்தக்பர, அபா வஸ்தக்பர. 3 இடத்துக்கு ஒரு காரணம் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் தடவை ஏன் அவன் மண்ணால படைக்கப்பட்டவன், நெருப்பால படைக்கப்பட்டவங்கிறான். அவர் மண் எங்கிருந்து போட்டாலும் கீழே வரும், நெருப்பு எங்கிருந்து போட்டாலும் மேலே போகும் அப்படின்னு சொல்றான். 2வது தடவை அல்லாஹ் சொல்றான், இல்லை நீ அவருக்கு கண்ணியப்படுத்து, ஆதமுக்கு கண்ணியப்படுத்துன்னு சொல்றான். திரும்ப என்ன சொல்றான், அவருக்கு முன்னால வந்தவன், எனக்கு பின்னால வந்தவர், நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர் நான் ஹஜ்தா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே 3வது தடவை அல்லாஹ் சபிச்சுட்டான். சபிச்ச உடனே சைத்தான் கேட்கிறான் அல்லாஹ்ட்ட, என்ன வெறுத்து இவனை நேசிச்சதுக்கு காரணமாக இருந்த ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித இனத்தை நான் நிச்சயமாக நரகத்தினுடைய வாசலுக்கு நான் கொண்டு போகாமல் விட மாட்டேன், நரகத்துக்கு நான் இழுத்துட்டு போவேன் நான். அல்லாஹ் சொல்றான், அப்படியா, ஒரு நாள் முடிஞ்சது செஞ்சுக்க அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே என்ன செய்யறான், சைத்தான் வந்து அல்லாஹ்ட்ட கேட்குறான், அப்போ நான் கேட்கறதுக்கு நீ துவாவை கபுல் செய் கேட்குறான். முதல் துவா, நான் கியாமத்து வரை உயிரோடு இருக்கணுங்கிறான். இதெல்லாம் குர்ஆன் ஆயத்து, நான் சொல்றது எல்லாமே குர்ஆன் ஆயத்து. ஓகே, சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் ரஅத்ல வரக்கூடிய முக்கியமான ஆயத்துகள் இதெல்லாம்.
கேட்குறான், நான் வந்து கியாமத்து வரையும் உயிரோடு இருக்கணும். அல்லாஹ் அதுக்கும் சரின்ட்டான். ரெண்டாவது சொல்றான், ஒரு மனிதனுடைய ரத்தத்துக்குள்ளேயும் சிந்தனைக்குள்ளேயும் நான் பயணிக்கணும். ரத்தத்துக்குள்ளேயும் சிந்தனைக்குள்ளேயும் நான் பயணிக்கணும். அந்த 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 ஷைத்தானுக்கு பேர் தான் அல் ஹன்னாஸ். ரத்தத்துக்குள்ளேயும் சிந்தனைக்குள்ளேயும் பயணிக்கணும். மூணாவது கேட்டான், ஒரு மனிதன் உலகத்துக்கு பிறந்தா அவனை வழிகெடுக்கிறதுக்கு ஒரு ஷைத்தான் கூட இருக்கணும். அல் ஹன்னாஸ் இல்லதி யுவஸ்பிசு ஃபீ சுதூரின் நாஸ். அந்த ஷைத்தானுக்கு பேர் தான் அல் ஹன்னாஸ். நம்ம கூட இருக்கக்கூடிய உளவியல் ரீதியாக சொல்லணும்னா, சயின்ஸ் ரீதியாக சொல்லணும்னா அது நெகட்டிவ் தாட்ஸ். ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா ஷைத்தான், நம்ம கூட இருக்கக்கூடிய இன்னொரு மனசாட்சி, இன்னொரு உடல், ஒரு 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 இமேஜினேஷன் பவர் நம்ம கூடயே இருந்து நம்மளை வழிகெடுக்கிறது, நம்மளை தவறான சிந்தனைகள் தவறான விஷயங்கள்ல ஈடுபடுத்துறது நம்மளை. நான் ரெண்டு பக்கமும் சொல்றேன், ஆன்மீக ரீதியாகவும் சரி சயின்ஸ் ரீதியாகவும் சரி. ஓகே. நாலாவதாக ஷைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், மனிதனா உன்னை அழைக்காத வரை நீ அவனை உன் ரஹ்மத்தினால் அரவணைத்துக் கொள்ளக்கூடாது. மனிதன் உன்னை கூப்பிடணும். யா அல்லான்னு கூப்பிட்டா மட்டும்தான் நீ அவன்கிட்ட என்னன்னு கேட்கணும். உன்னுடைய இறுதி படைப்பு, கடைசி படைப்பு, அதனால நீ அவனை நேர்வழி காட்டி உன் பக்கம் இழுக்கக்கூடாது. நீ ஷைத்தான் கேட்கிறான் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் அதுக்கும் சரிங்கிறான். அதனாலதான் ஹதீஸ் குதுஸில வரும், ஒரு மனிதன் என்னிடத்துல ஒரு ஜான் நெருங்கினா நான் அவனிடத்துல ஒரு முழம் நெருங்குவேன். ஒரு மனிதன் இடத்துல ஒரு முழம் நெருங்கினால் நான் அவனிடத்துல நடந்து வருவேன். இப்ப எல்லா நிலையிலையுமே இந்த உலக வாழ்க்கை என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு பொருளாதார பிரச்சனையோ, அரசியல் பிரச்சனையோ, சமூக பிரச்சனையோ, ஜாதி பிரச்சனையோ கிடையாது. இந்த உலகத்தினுடைய பிரச்சனைங்கிறது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். ரெண்டு இனத்துக்குமான போராட்ட களம். ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பதை உறுதியாக கொண்டுள்ளான். இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பகிரங்கமான விரோதி, அவன் பேச்சை கேட்காதீங்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எப்பயுமே அவன் பேச்சை கேட்டு கேட்டு தான் வாழ்க்கையில நஷ்டவாளிகளாக மாறுறோம். அதை உணரக்கூடிய நம்மளால முடியல. அதை உணரக்கூட நம்மளை ஷைத்தான் விட மாட்டேங்கிறான். உணரக்கூட முடியல நம்மளால. அப்ப இந்த வஹதானியத்தை உடைக்கிறது தான் ஷைத்தானுடைய திட்டம். அப்ப இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னா, 4 விஷயங்களை கொண்டு இஸ்லாமிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்று வஹதானியத். இஸ்லாம், யாராவது உங்கள்கிட்ட போய் வாட் இஸ் இஸ்லாம், இஸ்லாம் என்னன்னு சொல்லுங்களே அப்படின்னு இங்க உள்ள வாலிபர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. யாராவது கேட்குறாங்க இஸ்லாம்னா என்ன அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் நீ என்ன பதில் சொல்லணும்? அவங்களுக்கு என்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இஸ்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது? குர்ஆன் உங்களுக்கு என்ன சொல்லுது? உங்க ப்ராஃபட் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? அப்படின்னா சுருக்கமாக வாலிபர்கள், படிக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்றவங்க அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இஸ்லாம்ங்கிறது எங்களுடைய மார்க்கம் 4 அடிப்படைகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்குது. பேஸாக ஒன்று தி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இஸ்லாம். ஒன்று வஹதானியத், இறைவன் ஒருவன் தான், என்னை படைத்தவன் ஒருவன் தான். உலகத்துல எல்லா நபிமார்களும் வந்து சொன்ன இந்த 4 விஷயங்கள் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளதான் மற்ற எல்லாருக்கும் ஈமான், யாதிபாத், ஆத்மாமல், ஆத்மாஷராத், அஹ்லாக், குடுக்கல் வாங்கல், வியாபாரம், வட்டி இதெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கும். ஒன்று என்ன? வஹதானியத். என்னை படைத்தவன் ஒருவன் தான், ஒருவனை தவிர படைத்தவன் 2 பேர் இல்ல, 3 பேர் இல்ல, முக்கடவுள் கொள்கை இல்ல. ஷைத்தான் இதை தான் உடைச்சான் உலகத்துல. இன்னைக்கு அதை தான் உடைக்கிறான். வஹதானியத்துங்கிறது தான் முதல்ல அவன் செஞ்சது. எப்படி செஞ்சான்? ஒன்று ஜின்களை வந்து ஐடியல் ஒர்ஷிப்பை கொண்டு வந்து சிலைகளை வணங்க வச்சான். யாராலும் தடுக்க முடியுமா? நம்ம போய் யாரையும் போய் தடுக்க முடியாது. யார்கிட்ட கேட்க முடியுமா இந்த சிலை எங்க இருந்து வந்துச்சு? இந்து மதமே என்ன சொல்லுது? சிலை வணக்கத்தை இந்து மதமே ஏற்றுக்கொள்ளல, ரிக்வேதமே ஏற்றுக்கொள்ளல. இந்து மதங்கள்லையும் வந்து கடவுளுங்கிறது சுரூபமானவர் தான். சுரூபம்னா என்ன? உருவ வழிபாடே இல்லாதது தான். அப்புறம் எப்படி ஷைத்தான் உருவ வழிபாடை கொண்டு வந்தான்? கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு உருவங்களை வணங்குறாங்களே, நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே. சொன்னாலும் யாருக்கும் புரியாது, சொன்னா அஃபென்ஸு, பிரச்சனை. என் நம்பிக்கையில தலையிடுறீங்க, உண்மையின் பக்கம் வாங்க அப்படின்னா சொல்ல முடியல. அப்ப ஷைத்தான் என்ன செஞ்சான்? மனிதர்களுக்கு மத்தியில் உருவ வழிபாடை கொண்டு வந்தான். இரண்டாவதாக சூரியனை வணங்க வச்சான். சூரியனை, உலகத்தில் உள்ள எல்லாமே இந்த 4 கடவுள் கொள்கையில தான் இருப்பாங்க. ரெண்டாவது என்ன செஞ்சான்? சூரியனை வணங்க வச்சான். மூணாவது நெருப்பை வணங்க வச்சான். மனிதர்களை அவன் சொல்ற மாதிரி செய்யறான். மனிதர்களை வந்து தீமையின் பக்கம் முதல்ல வஹதானியத்திலிருந்து உடைக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ் சூரத்துல் இப்ராஹிம்ல சொல்லுவாங்க, இந்த மனிதர்கள் எல்லாம் இவ்வளவு வழிகட்டு போயிட்டாங்களே, ஷைத்தான் இவ்வளவு வழிகெடுத்துட்டானே. இப்ராஹிம் காலத்துல இப்ராஹிம் சொல்றாங்க, இந்த காலத்துல எப்படி சொல்றது?
இவ்வளவு வழிகெடுத்துட்டான் ஷைத்தான் மனிதனை. நினைத்து பார்க்கதை விட அதிகமாக வழிகெடுத்துட்டான். இருக்கிற ஈமானையாவது நீங்க பாதுகாக்கணும். அப்ப நெருப்பை வணங்க வச்சான், நெருப்பு கடவுளா மாத்தினான். நாலாவது, எந்த நபிமார்கள் உலகத்துக்கு வந்து இறைவன் ஒருவன் தான் சொன்னாங்களோ அவங்களையெல்லாம் கடவுளா மாத்திட்டான். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாயிட்டாங்க, உசைர் அலைஹிஸ்ஸலாம் கடவுளாயிட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி உலகத்துல கடவுள் இல்ல, கடவுள் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வந்தவங்களை, ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்ல வந்தவங்களை கடவுளா மாத்திட்டான். அல்லாங்கிற வார்த்தை எல்லா காலத்திலும் இருந்திருக்கு, வேற வேற மொழியில. ஒவ்வொரு மொழியிலையுமே இந்த இலாஹுங்கிற வார்த்தை இருந்திருக்கு. நீங்க போய் ஹிப்ரு மொழியில போய் அல்லாவுக்கு காடுக்கு என்னன்னு பார்த்தா இலா, ஆலா, ஆல், எஜிப்துல ஆல், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அல்லாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அந்த ஓரிரு உள்கையை வந்து உடைக்கிறது தான் ஷைத்தானுடைய முதல் சூழ்ச்சி. உடைச்சிட்டான். நம்முடைய மக்கள்கிட்ட சொல்லணும், எந்த நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லணும், நீ எங்க படிச்சாலும் எங்க போனாலும் அல்லாஹ் ஒருவன் தான், எம்மதமும் சம்மதம்ங்கிற கோட்பாடு இல்லை, இறைவன் ஒருவன் தான், என்னை படைத்தவன் ஒருவன் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்கிறத பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆன் இதுதான், குர்ஆன் முழுக்க இது ஒண்ணுதான் திரும்ப திரும்ப சொல்லுது. அல்லாஹ், அல்லாஹ்ங்கிற வார்த்தை, இறைவன் ஒருவன் தான். அதுக்கு ஒவ்வொரு காலத்திலையும் இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை மாறிக்கிட்டே இருக்கு, வேற வேற பேர்கள்ல இருந்திருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல யெகூவா அல்லாஹ்வுக்கு பேர், ஒவ்வொரு காலத்திலையும் வேற வேற பேர் இருந்திருக்கு. அதுக்கு ஆக்சுவலா அந்த மொழிகள்ல வேற பேர் இருந்திருக்கு. அரபியில அல்லாஹ் இருக்குது, அவ்வளவுதான். ஆனா கடவுள் ஒண்ணுதான், இதை படைத்தவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மள்ட்ட இருக்கணும். யாராவது வாட் இஸ் இஸ்லாம்னு சொன்னா யூ கேன் எக்ஸ்பிளைன் டு தம், அவங்கள்ட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ரெண்டாவது, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை ரிசாலத், வேதங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வேதங்கள் ஓகே, ஒரு மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட வேதங்கள், பலதரப்பட்ட வேதங்கள் வந்திருக்கு. முதல் வேதம் தௌராத், அப்புறம் ஜபூர், அப்புறம் இன்ஜீல், அப்புறம் குர்ஆன். இது அல்லாம சுகுஃபுகள், ஒவ்வொரு நபிமார்களுக்கு மத்தியில அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை, எப்படி வாழணும், எப்படி சிரிக்கணும், எப்படி நடக்கணும், இப்படி எல்லா நபிமார்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் இறுதி வேதம், இறுதி நபி. இவர்களுக்கு பிறகு வேதமும் இல்லை, இவர்களுக்கு பிறகு நபியும் இல்லை. the last updated version of prophets ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தான் லாஸ்ட் அப்டேட்டட். அவங்க காலத்துல இருந்து இஸ்லாம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க இஸ்லாம் நீங்க வரலாற்று புத்தகத்தில் எடுத்து படிக்கிறீங்க, பல அறிஞர்கள், பல பேச்சாளர்கள், பல சிந்தனைவாதிகள் என்ன சொல்றாங்க, ஹஸரத் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இஸ்லாத்தை தோற்றுவிச்சாருன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, அது உண்மை அல்ல. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அப்டேட் பண்ண கடைசி அப்டேட்டட் ஆஃப் இஸ்லாம். இதே கருத்து தான் ஈசா சொன்னார், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதே கருத்து தான் மூசா சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம். இதே கருத்து தான் இப்ராஹிம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதே கருத்து தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருமே ஒரே கருத்து தான் சொன்னாங்க. அந்த கருத்தினுடைய இறுதி வடிவமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் வந்து 570 தோற்றுவிக்கப்படல, 610 தோற்றுவிக்கப்படல. இஸ்லாம் முதல் மனிதன் உலகத்துக்கு வந்ததிலிருந்து என்ன கருத்தை சொன்னாங்களோ அதே கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப ரெண்டாவது என்ன, ரிசாலத், வேதம் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது முக்கியமான பகுதி. மூன்றாவது பகுதிங்கிறது ஷரியத். அந்த வேதம் என்ன சொன்னுச்சோ அதை வாழ்க்கையில வாழ்வதற்கு பேர் தான் ஷரியத். எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி கல்யாணம் முடிக்கணும், ஏன் வட்டி வாங்கக்கூடாது, வாழ்க்கையில எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய், எது நேர்மையானது, எது அதர்மமானது, எது தர்மம், எது அதர்மம், இப்படி தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு பேர் தான் ஷரியத். ஷரியத் என்பது அடிமைத்தனம் கிடையாது. முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு சொல்லணும். நான் சமீபத்தில் ஒரு காலேஜுக்கு போனேன், ஒரு பல்கலைக்கழகத்துக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று, லைஃபிசம் பற்றி, வாழ்வியலை பற்றி ஒரு ஸ்பீச்சு. அப்போ நிறைய மாற்று சகோதர பெண்மணியும் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைத்தனமாக நடத்துதா அப்படின்னு கேட்பாங்க. சில பெண்கள் நடத்தலை. இல்லை, இஸ்லாம் வந்து ஒருபோதும் பெண்களை அடிமைப்படுத்தவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு மாயை, இது ஒரு தவறான கருத்தியல்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா, கட்டுப்பாடான வாழ்க்கையை தான் சொல்லுது இஸ்லாம்.
இஸ்லாம் வந்து மனிதனை கட்டுப்படுத்தி நடந்துக்க, கட்டுப்பாடோடு நடன்னு சொல்லுதே தவிர ஒருபோதும் இஸ்லாம் மனித இனத்தை அடிமைத்தனமாக நடக்க சொல்லவே இல்லை. இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஒருபோதும் விரும்பல. இதை நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஷரியத் என்பது அடிமைத்தனம் அல்ல, ஷரியத் என்பது சுதந்திரத்தின் உச்சம். நான் கேட்டேன், ஒரு கார் எப்போ வேகமாக போகும்னு கேட்டேன். ஒரு கார் எப்போ வேகமாக போகும்? ஒரு BMW கார் வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் BMW கார். எப்போ வேகமாக போகும்னா, அந்த காரில் எப்போ பிரேக் சரியாக இருக்குதோ அப்போ தான் அந்த காரை வேகமாக ஓட்டுவோம். பிரேக் இல்லாத காரை 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட ஓட்ட மாட்டோம் நம்ம. பிரேக் என்பது அந்த காரினுடைய அடிமைத்தனம் அல்ல, பிரேக் என்பது அந்த காரினுடைய சுதந்திரத்தின் உச்சம். பிரேக் என்பது கண்ட்ரோலிங் சிஸ்டம், ஒபேயிங் சிஸ்டம், கண்ட்ரோலிங் சிஸ்டம். இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் யூ கேன் கண்ட்ரோல் த வேர்ல்ட். எப்போ நீ ஒன்றை கட்டுப்படுத்த பழகுறியோ அப்போதான் உலகத்தை ஒன்னால கட்டுப்படுத்த முடியும். ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு சுதந்திரம், ஆடை சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம், சுதந்திரம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு பெண் இனத்தை, வாலிபர்களை அடிமைத்தனத்தை நோக்கி நகர்த்துறான். நான் எப்படி வேணாலும் வாழுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே சாதிச்சதாக வாழ்க்கையில கிடையாது. நான் இப்படித்தான் வாழுவேன், நான் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், நான் இப்படித்தான் பேசுவேன், நான் இப்படித்தான் ஆடை உடுத்துவேன், நேர்மையாக நடப்பேன் அப்படின்னு யார் தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சாதித்த சமூகமாக மாற முடியும். ஸோ ஷரியத் என்பது அடிமைத்தனம் கிடையாது. நம்முடைய பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நாடகங்கள்ல, வெப் சீரிஸ்ல, படங்கள்ல பார்க்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக பதியப்படுது. ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்வது சுதந்திரம்னு சொல்றான். ஒரு ஆணும் கல்யாணம் முடிக்கிறத சுதந்திரம்ங்கிறான். எப்படி வேணாலும் அறகுறை வல்கரான ஆடை உடுத்துறத சுதந்திரம்ங்கிறான். படங்களை பார்த்து, நாடகங்களை பார்த்து அதுபோல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத சுதந்திரம்ங்கிறான். சுதந்திரம் இல்லை, அது உன் அழிவின் வெளிப்பாடு. நீங்க காட்டப்படுறது எல்லாமே ஆபாசங்கள். பெண்கள்கிட்டையும் சொல்லுங்க, குழந்தைகள் வாலிபர்கள்ட்டையும் சொல்லி வளங்க, புரிய வைங்க, திணிக்காதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதையுமே திணிக்காதீங்க. திணிச்சா வெடிச்சு போயிடும், இறந்து போயிடும். ஒரு கோழி முட்டை இருக்கு, கோழி முட்டை. இந்த கோழி முட்டை வந்து கோழி முட்டை போட்ட பிறகு 21 நாள் அடகாக்கும். 21 நாள் 21 நாள் அடகாத்த பிறகு அந்த முட்டை மெதுவாக அப்படியே முண்டி வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்யும். குஞ்சு, கோழி குஞ்சு அப்படி வெளிவரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிவரும். சாதாரணமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அப்படியே முட்டி ஒட்டச்சு குத்தி அப்படியே மெதுவாக தன்னை வெளிப்படுத்தும். யாராவது வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த குஞ்சு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு ஓட்ட பிச்சு விட்டு செத்து போயிடும். வாழ்க்கை அப்படிதான், போராட்டம் தான் வாழ்க்கைங்கிறது. குழந்தைகளுக்கு புரிய வைங்க, வாட் இஸ் இஸ்லாம், ஷரியா, தொழுகை, இபாதத்துங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட சக்தி, ஆற்றல். புஜபலமும் புத்தி பலவும் மட்டும் போதாது. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. புஜபலமும் புத்தி பலவும் மட்டும் இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு அறிவும் ஆற்றலும் மட்டும் இருந்தால் பார்த்தாது. ஆன்மீக பலம் வேணும், ஈமானிய பலம் வேணும். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை, அரசியல் களங்களை நீங்க எதிர்த்து நிற்கணும்னா உங்களுக்கு ஆன்மீக பலம் வேணும். வெறுமன அறிவு பத்தாது, வெறுமன பொருளாதாரம் பத்தாது, வெறுமன அதிகாரங்கள் பத்தாது. அல்லாஹுடைய தொடர்பு வேணும், டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் அல்லாஹ். அந்த கனெக்ஷன்ஸ் தான் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதை தயவு செய்து வருங்கால சமுதாயத்துக்கு புரிய வைங்க. உடனே புரிஞ்சிடாது. முதல்ல நம்ம புரியறதே நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம அதை புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மனைவிட்ட பேசணும். தொழுதுட்டியாமா, ஓதுனியா, உனக்காக நான் இன்னைக்கு துவா செஞ்சேன், உனக்காக நான் துவா செஞ்சேன். பிள்ளைங்கள்ட்ட பேசணும், குழந்தைகள்கிட்ட பேசணும். அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. அதை நசுக்காதீங்க, அதை பிழிந்து கொடுக்காதீங்க. அதை அப்படியே மெதுவாக சொல்லுங்க, புரிய வைங்க, திரும்ப புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. இப்போ ஷரியத் என்பது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்லுங்க. இன்னைக்குள்ள பெரிய ப்ராப்ளமே, கல்ச்சரல் ப்ராப்ளத்தில் பெரிய ப்ராப்ளம் ஏற்படுறது பெண் சமூகத்துக்கு தான் சொல்றாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியாவுள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய சமூகமாக பெண் சமூகம் இருக்கிறாங்க. படித்தவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, எல்லாமே அதுக்குள்ள அகப்பட்டுக்கிட்டோம். ஓகே, 4வது இஸ்லாமிய பிரின்சிபல், கான்செப்டுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் ஆகிரத். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல, மறுமைன்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாரும் மௌத்தா போயிடுவோம்.
நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கப்படுவோம். நாம் இந்த உலகத்தில் பிறந்தது உண்மைன்னா இறப்பதும் உண்மை. நான் பேசுகிறத தயவு செய்து உங்கள் உள்ளத்தில் கேளுங்க, மூளையில் கேட்காதீங்க, உள்ளத்தில் கேளுங்க. மூளையில் கேட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன். நான் பேசுனா இன்ஃபர்மேஷனாக மட்டும் கேட்டுட்டிங்கன்னா உங்களால் சிந்தனை ஆற்றலுக்கு வராது. எப்போ நீங்கள் கல்பில் கேட்குறீங்களோ, அதனால தான் அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லா சொல்லுவாங்க, தில் சே பாத்கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தனிமையில் யோசிங்க. இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற தனிமையில் யோசிங்க. நம்ம எல்லாரும் மூத்தா போயிடுவோம். என் பிறப்பு உண்மைன்னா இறப்பும் உண்மை, என் இறப்பு உண்மைன்னா நான் மறுபடியும் எழுப்பப்படுதலும் உண்மை. குர்ஆன் சொல்லுது. காஃபிர்கள் கேட்டாங்க, நாங்கள் தான் மூத்தா போயிடுவோமே, எரிஞ்சு போயிடுவோமே, எப்படி வெளியே வருவோம், எப்படி எழுப்படுவோம்? நீ பிறக்கிறதுக்கு முன்பது என்னவா இருந்த, எங்க இருந்த, யார்கிட்ட இருந்த தெரியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்பது என்னவாக இல்லாம இருந்து நீ பிறந்திருந்தீனா, நீ பிறந்த பிறகு உன்னை எழுப்புறது பெரிய காரியம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஈஸியான காரியம். நீ என்ன நினைக்கிற அன்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், நீ என்றதான் திரும்பி வரணுங்கிறான். இந்த உலகம் உண்மைன்னா மறுமையும் உண்மை. இந்த உலகம் உண்மையா பார்க்குறவங்கள உண்மையா? ஆமாம் உண்மை. இந்த உலகம் உண்மைன்னா மறுமையும் உண்மை. நான் உண்மைன்னா அல்லாவும் உண்மை. அப்படி தானே? நம்ம கிள்ளி பார்த்துக்குவோம். நான் உண்மையா? ஆமாம் நான் உண்மை. நீ உண்மைன்னா உன்னை படைத்தவனு உண்மைங்கிறத மறந்துடக்கூடாது. இதை ரொம்ப ஆழமாக, மைனூட்டாக, கருத்தியல் ரீதியாக, ஐடியாலஜிக்கல் ரீதியாக சமூகத்திட்ட எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. எப்போ இந்த உணர்வுகளை நம்ம கொடுத்துட்டோமோ, இந்த உணர்வுகளை எப்போ நம்ம கொடுத்துட்டோமோ அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. தயவு செய்து நான் எங்கள் மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், நீ அறிவாளியாக இருக்காத, சிந்தனைவாதியாக மாறு. நீ வெறுமன அறிவாளியாக இருக்காத. தயவு செய்து வருங்கால சமுதாயத்தை அறிவாளியாக உருவாக்கவே கூடாது. நீ அறிவாளிகளை உருவாக்கினா இந்த உலகத்தை எப்படி அடையணும் தான் யோசிப்பான். எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வீடு கட்டணும், அடுத்தவனை எப்படி ஏமாற்றணும். இன்னைக்கு திறமை தானே. இன்னைக்கு திறமைக்கு இன்னொரு பேர் என்ன? ஏமாத்துறவனுக்கு பேர் திறமைசாலி. யார் ஏமாற்றி வாழ்றானோ அவன் பேர் திறமைசாலி. ஓகே, ரொம்ப சாமர்த்தியமானவனா இருக்கானே, அடுத்தவனை ஏமாத்துறவனுக்கு பேர். கொஞ்சம் நல்லவனாக இருந்தால் வெகுளியான ஆள், விளங்காதவன், ஒன்றும் தெரியாதவன், அப்புறாணி உனக்கு பேர். அப்படிதான் உலகம் பேர் வைக்குது. அப்போ எல்லா நிலையிலையுமே நம்முடைய வருங்கால சமுதாயத்தை ரொம்ப அழகான முறையில் நம்ம உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்த நாளும் தான் அடிப்படையான 4 கான்செப்ட். இது ஆரம்பத்திலும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதுதான் குர்ஆன் முதல் வரலாற்று வகுப்பாக சொல்லுது. வரலாற்றினுடைய இரண்டாவது பகுதிங்கிறது ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 6000 இயர்ஸ். 6000 இயர்ஸ். ஓகே. ஆனால் வரலாறுகள் எப்படி சொல்லுது அப்படின்னா, வரலாற்றுகளில் இந்த 4 பகுதிகளையும், இந்த ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள வரலாறுகளை சயின்ஸ் அண்ட் ஆந்த்ரோபாலஜி, அப்புறம் ஜியோகிரபி, ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இதுக்கு 4 பேர் சொல்லுது. பலியோலித்திக், நிசோலித்திக், மியோலித்திக், சால்கோலித்திக் அப்படின்னு சொல்லுது. வரலாறு படிக்கிறவங்க தெரியும். பழைய கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம் பிரித்து சொல்லும். 4 காலமாக பாலியோலித்திக், மிசோலித்திக், சால்கோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு பிரித்து சொல்லும். இந்த ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உலகத்தில் 1,20,000 நபிமார்கள் வந்ததாக வரலாற்று ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. 1,24,000. ஆனால் இவ்வளவு வரலாறுகள் நம்ம பார்த்ததில்லை. இத்தனை நபிமார்கள் வரலாறு நமக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 25 நபிமார்கள் வரலாறு கூறுறான். தௌராத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே கூறப்பட்டதாக சொல்லுது. தௌராத்தில் 1000 நபிமார்கள் வரலாறுகள் பேர் இருக்கு. அதில் வரலாறுகளை எப்படி நீங்கள் பார்க்கணும்? முதலாவதாக இப்படி தௌராத்தை பற்றி, இஞ்சிலை பற்றி எல்லாம் பார்க்கும்போது எப்படி வரலாற்றை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், வரலாறை நீங்கள் படிக்கும்போது 4 பகுதிகளாக பார்க்கணும். நீங்கள் வரலாறை முதல் பகுதி என்னன்னா, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஒரு வரலாறை நீங்க படிக்கிறீங்கன்னா அது குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இந்த 4 பகுதிகளில் இருந்து வந்தா மட்டும்தான் அது உண்மை, இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு உள்ள வரலாறுகள் அப்படிங்கிறது, நபிக்கு பின்னாடி ஒரு வரலாற்றை பற்றி நான் பேசுறேன், நம்ம சொல்றோம், படிக்கிறோம்னு சொன்னா இதனுடைய மூலம் எங்கவா இருக்கணும்? குர்ஆனா இருக்கணும், இல்லை ஹதீஸா இருக்கணும். இதை விட்டுவிட்டு நபி காலத்துக்கு பிறகு உள்ள வரலாறை பற்றி யார்கிட்ட பேசக்கூடாது? தௌராத்தை பார்க்கக்கூடாது, இஞ்சியில பார்க்கக்கூடாது, அது கூடாது. சரி, இன்னொரு பகுதிங்கிறது, ஒருவேளை தௌராத் சொல்லக்கூடிய வார்த்தையும் குர்ஆன் சொல்லக்கூடியதும் ஒன்றாக இருக்குது
இன்ஜீல் சொல்லக்கூடியதும் குர்ஆன் சொல்லக்கூடியதும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம பேசலாம், ஆனால் ஆதாரமாக எடுக்க முடியாது. பேசலாம், அதை பற்றி மக்கள்கிட்ட சொல்லலாம். உதாரணமாக ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தௌராத்தும் சொல்லுது, இன்ஜீலும் சொல்லுது, ஜபூரும் சொல்லுது. ஓகே, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, சங்கீதம். சங்கீதம் தான் ஜபூருக்கு பேர் சங்கீதம்னு வச்சிருக்கிறான் அவன். இப்போ 3 கேட்டகரியா. ஓகே, இதுக்கு விவிலியம்னு சொல்றான். இது 3த்துக்கும் பேர் விவிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மொத்தம் இது வந்து கிட்டத்தட்ட 51 புத்தகம் இருக்கு. எத்தனை புத்தகம் இருக்கு? 51 புத்தகம் இருக்கு. குர்ஆனை விட ரொம்ப பெருசு அது. 51 புத்தகம் மொத்தம். இந்த விவிலியம் இந்த மூணு சேர்ந்தது. பழைய ஏற்பாடு, சங்கீதம், புதிய ஏற்பாடு, தௌராத், ஜபூர், இன்ஜீல் 3ம் சேர்ந்து 51 புத்தகம் இருக்கு. பெரிய பாடம், பெரிய புத்தகம். ஓகே, அப்ப இந்த 3 வேதங்களும் குர்ஆன் சொல்றது ஒன்னா இருந்தா எடுத்துக்கலாம். 3வது, ஒருவேளை குர்ஆன் சொல்றதுக்கு நேர் மாற்றமாக தௌராத்துல இருக்குது, இன்ஜீல்ல இருக்குதுன்னா அதை நம்ம மறுக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாமும் ஓரினை சேர்க்கையாளர்னு தௌராத் சொல்லுது, இன்ஜீலும் சொல்லுது. அவரும் வந்து என்ன செஞ்சார், ஒரு ஆணோட உறவு கொண்டாரு. இஸ்லாம் வந்து வன்மையா கண்டிக்குது. அப்படி கிடையவே கிடையாது. ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டவர், ஒரு ப்ராஃபட். நிச்சயமாக அவர் என்ன செய்யல, தவறு செய்யலன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப அந்த வரலாறை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. வரலாற்றினுடைய 4வது பகுதி, இப்படிதான் வரலாறை படிக்கணும். மெத்தடாலஜி ஆஃப் சர்ச்சிங் ஆஃப் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை நீங்க பார்க்கும்போது இப்படித்தான் நீங்க படிக்கணும். சும்மாலாம் ஹிஸ்டரியை படிக்கக்கூடாது. குழம்பி போயிடுவோம், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம போயிடும். 4வது விஷயம் என்னன்னா, குர்ஆன் ஒன்று சொல்லும், தௌராத் இன்னொன்று சொல்லும், நிறைய சொல்லும். ஆனால் குர்ஆன் அதை மறுக்காது. குர்ஆன் அதை என்ன செய்யாது, மறுக்காது. உதாரணமாக சாமுவேல் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தவர் இருந்தாரு, இஸ்கேல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரு, இப்படி நிறைய பேர் சொல்லும். ஆனால் குர்ஆன் எந்த இடத்துலையுமே அப்படி இல்லை, இருக்குன்னு சொல்லவே இல்லை. நபிமார்களாக இருந்திருக்கலாம். உதாரணமாக வந்து டேனியல் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் இருந்தாருன்னு தௌராத் சொல்லுது. டேனியல்னு ஒருத்தர் இருந்தார், சாமுவேல்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க வந்து ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள்னு சொல்லுது. சில நேரங்களில் புத்தரை சொல்லுது, மகாவீரை சொல்லுது. இவங்கெல்லாம் ஈசா நபிக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் நபிமார்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதை ஏற்றுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்த இடத்துல அமைதி தான் பார்க்கணும். இது உண்மையா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், நமக்கு தெரியல, குர்ஆனும் சொல்லலை. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இது ஆதாரம் எடுக்கக்கூடாது, சொல்லலாம். ஆனால் இதுதான் ஆதாரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா குர்ஆன் அதை சொல்லவே இல்லை. வரலாறுகளை இப்படித்தான் பார்க்கணும். ஓகே, வரலாற்றினுடைய 2வது பகுதியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உண்டான 25 நபிமார்கள் வரலாறை அல்லாஹு தஆலா 4 பகுதிகளாக பிரித்து சொல்கிறான். ஓகே, ஒன்று ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இது ஒரு காலம். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இது ஒரு காலம். இதுக்குள்ள வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது ஒரு காலம். ஓகே, இது 2வது காலம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் மிக முக்கியமான காலம். இந்த காலத்துல தான் பெரும் வெள்ளம் உலகத்தில் ஏற்பட்டுச்சு. பெரும் வெள்ளம் ஏற்பட்டு உலகம் வந்து 2ஆகி திரும்பி அல்லாஹ் தண்ணீரை கொண்டு திரும்பி உலகத்தை நிர்வாக்கினான் ஆய்வுகள் சொல்லுது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், இது 3வது காலம் நபிமார்கள் காலத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இது 4வது காலம். இப்படித்தான் வரலாறை படிக்கணும். இந்த இடைப்பட்ட காலங்கள் என்ன நடந்துச்சு, பல கலாச்சாரங்கள், பல மதங்கள், பல கோட்பாடுகள், பல வேதங்கள், பல கல்ச்சர், பல சிவிலைசேஷன், பல நாகரிகங்கள். 4 பெரிய நாகரிகங்கள் உலகத்தில் இருக்கு. மொத்தம் பெரிய நாகரிகங்கள் 4 நாகரிகங்கள் இருக்கு. ஒன்று மொசபடோமியன் நாகரிகம், மொசபடோமியன் நாகரிகம். 2வது ஹரப்பன், இந்தியாவுடைய ஹரப்பன் சிந்து சமவெளி நாகரிகம். 3வது வந்து எஜிப்தியன் நாகரிகம். 4வது வந்து யூரோப்பியன் நாகரிகம். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ன வரைக்கும் உலகம் வந்து மொத்தம் 3 கண்டமாக தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி 7 கான்டினென்ட் கிடையாது. கான்டினென்ட் சொல்கிறோம்ல, 7 கான்டினென்ட் கிடையாது. அப்போதைக்கு 3 கான்டினென்ட் தான். 4வது 5வது 6வதெல்லாம் 1400க்கு பிறகு தான் உருவாக்கப்பட்டுச்சு. கிபி 1400க்கு பிறகு. அமெரிக்கா எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? 1492 கொலம்பஸ்ல. ஸ்பெயினுடைய வீழ்ச்சியிலிருந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இங்கே வாஸ்கோடா காமா இந்தியாவுக்கு எப்போ வந்தார்? ஆஸ்திரேலியா எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? 1770. ஸோ மீதி கண்டங்கள்லாம் பின்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கண்டங்கள் மொத்தமே 3 தான் ஆரம்பத்தில். ஓகே, ஒன்று வந்து யூரோப்பிய கண்டம் மேல் பகுதியில், அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்டம், ஏஷியன் கண்டம். ஏஷியன் கண்டோட சைனா, மங்கோலியாலாம் இணையப்படும். ஏஷியன் கண்டம் மொத்தமே 3 கான்டினென்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்தில் வந்துட்டாங்க. அவங்க காலம் முடிஞ்சப்போ நபிமார்கள் காலம் முடியுது. இறுதியாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 570 பிறக்கிறாங்க. கிபி 570 ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. கிமு அதாவது BC 2 தான்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறகுறார். அவங்க வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்து தௌரா இஞ்சியில கொண்டு வந்து அவங்க வந்து சிலுவையில் அறையப்படலை, அவங்க வானுலகத்துக்கு உயர்த்தப்படுறாங்க. ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலத்துக்கு உயர்த்தப்பட்ட பிறகு 200 வருஷம் கழிச்சு பவுல் என்பவரால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் தான் கிறிஸ்துவ மார்க்கம். கிறிஸ்துவம் 200 வருஷம் கழிச்சு பவுல், ஓகே, 200 வருஷம் கழிச்சு தான் கிறிஸ்துவங்கிற மதமே உண்டாக்கப்பட்டது. அதாவது மதம்ங்கிறது இல்லை. அந்த மதம் என்ன செஞ்சு முக்கடவுள் கொள்கையை எடுத்துட்டாங்க. பரிசுத்த ஆவி, மரியாள், அப்புறம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 பேருமே கடவுள்னு சொல்லக்கூடியவங்களா அவங்க மாறிட்டாங்க. இப்படி உலகமெல்லாம் இப்படி இயங்கும் போது தான் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு பிறக்கிறாங்க. 570 பிறக்கிறாங்க. 610 நுபுவத் கொடுக்கப்படுது. 622 மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. 632 வஃபாத் ஆகிறாங்க. ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருக்கிறாங்க. காத்தமுன் நபியின், அவங்க தான் இறுதி நபி. அவங்களுக்கு நபிங்கிறது கிடையாது. குர்ஆன் தான் இறுதி வேதம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இது வரலாற்றினுடைய 2வது பகுதி. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது பகுதி முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ள தான் எல்லாம் வரும். மதம், வேதம், கோட்பாடு, விதிமுறைகள், கட்டமைப்புகள், கலாச்சாரங்கள், மாற்றங்கள், மனிதன் எப்படி கெட்டு போனா, எப்படி மதங்கள் உண்டானுச்சு, ஷைத்தான் எப்படி கெடுத்தான், எல்லாம் பெரிய வரலாற்று நிகழ்வுகள். அது வரலாற்றினுடைய 3வது பகுதிங்கிறது ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கிபி 610 1600 வரைக்கும் உண்டான வரலாறு. 1600. இந்த 1000 ஆண்டுகள் த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாமிக் டைம். அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தில் நிலைநிறுத்தி ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்குறான். 1600 அல்லது 1700 வரைக்கும், 1700 வரைக்கும், 700 வரைக்கும், கிட்டத்தட்ட 1200 வருஷம் ஒரு வலிமையான கட்டமைப்பை இந்தியாவில் உலகம் முழுக்க உருவாக்குறான். இந்த 1200 வருஷத்துக்குள்ள 5 சாம்ராஜ்யங்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள், பெரு சாம்ராஜ்யங்கள் இருந்துச்சு. இது எல்லாமே 227 குட்டி குட்டியான சாம்ராஜ்யங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள், சலுக்கியர்கள், ஃபாத்திமியர்கள், இப்படி குட்டி குட்டியா நிறைய பேர் இருந்தாங்க. இது எல்லாமே இந்த 570 சலாசம் பிறந்ததிலிருந்து 570 1700 வரைக்கும் உள்ள இந்த வரலாறுகள்ல 5 மிக முக்கியமான சாம்ராஜ்யங்கள். ஒன்று குலஃபாய ராஷிதீன், ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ். இவங்க குலஃபாய ராஷிதீன்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம், கிட்டத்தட்ட 660 ஹஜரத் அலி ரலியல்லாஹுக்கு பிறகு 661 780 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் யார் இருந்தாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து உமையாக்கள், அதாவது வந்து முஆவியா ரலியல்லாஹுடைய மையப்படுத்தி ஒரு பெரும் உமையாக்கள் ஆட்சி இருந்துச்சு. உமையாக்களுக்கு பிறகு அப்பாசியாக்கள் கிட்டத்தட்ட 780 1290 வரைக்கும் மங்கோலிய படையெடுப்பு வரையும் இருந்தாங்க. இது 2வது முக்கியமான. 3வது குலஃபாய ராஷிதீன், உமையாக்கள், அப்பாசியாக்கள். இந்த அப்பாசியாக்களுடைய காலம்ங்கிறது பொற்காலம். உமையாக்களுடைய காலத்துல தான் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு, ஃபிக்ஹுகள் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு, ஹதீஸுகள் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம். இது எல்லாம் வரலாற்று விஷயங்கள். குர்ஆன் நமக்கு சாதாரணமா கிடைக்கல. த மோஸ்ட் ஆத்தென்டிகேட் ரிலீஜியஸ் ஒன்லி த இஸ்லாம். உலகத்திலேயே ஒரு பரிபூர்ணமான, நம்பகமான, எல்லாத்துக்கும் ஆதாரம் உள்ள ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். எல்லாத்துக்கும். ஒவ்வொரு ஹதீஸினுடைய ராவி, ஃபிக்ஹுகள் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, முத்தஃபக்கிஹீன்கள் எப்படி உருவானாங்க, முஹத்திஸீன்கள் எப்படி உருவானாங்க, எப்படி கிதாப் ஒவ்வொரு தடவையா போய் ஹதீஸுகளை, தஹ்வீலுல் அஹாதீஸ், ஹதீஸுகளை எப்படி தொகுத்தாங்க. கிட்டத்தட்ட இஸ்லாத்துல வந்து 20க்கும் மேற்பட்ட ஃபுனூனாத்துகள் இருக்கு, ஃபன்னுகள் இருக்கு. இந்த ஃபன்னுகள் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு, இது உமையாக்களுடைய காலத்தில் ரொம்ப ஆழமா நடந்துச்சு. அல்லாஹ் தான் உருவாக்குறான். நான் வரலாற்றில் நான் ஆய்வு செய்யும் போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் எப்படி எப்படி இந்த காலத்துல இஸ்லாத்தை பாதுகாக்கிறான். இந்த குர்ஆனை, இந்த ஹதீஸை, இந்த மார்க்கத்தை நம்மளால பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். கண்கூடாக தெரியும். ஒரு செகண்ட் கூட நம்மளால பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் தான், அவன் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். சும்மா நம்ம கையை கால ஆட்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பாதுகாக்கிறது அவன் தான். குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டுச்சு, ஹதீஸ் எப்படி தொகுக்கப்பட்டுச்சு, முஃபக்கிஹீன்கள் எப்படி வேலை செஞ்சாங்க, எவ்வளவு ஆண்டுகள், எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, அதெல்லாம் படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். நம்ம சர்வசாதாரணமா நினைக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்களை உருவாக்கி, கிதாபுகளை உருவாக்கி, ஆய்வுகள் செஞ்சு, கிதாபுகள், ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாசியாக்களுடைய காலம். அப்பாசியாக்களுடைய காலம் 780 1200 300 வரைக்கும் இருந்துச்சு.
அவங்களுடைய காலம் வந்து வீழ்ச்சி அடையுது மங்கோலிய படையெடுப்பின் காரணமாக. அது அல்லாம சிலுவை யுத்தங்கள், கிட்டத்தட்ட 9 சிலுவை யுத்தங்கள் நடந்துச்சு. சிலுவை யுத்தங்கள், குரூசிஃபை வார், மிகப்பெரிய முக்கியமான வரலாறுகள். இதெல்லாம் நீங்க வாலிபர்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமாக அந்த தீனை நம்மள்கிட்ட கொடுக்கல. அவ்வளோ பெரிய தியாகம், அவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு, அவ்வளோ பெரிய முயற்சி பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்பாசியாக்களுக்கு அடுத்து உஸ்மானியர்கள் அப்பாசியாக்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. துருக்கியை மையப்படுத்தி ஒட்டமன் எம்பையர்ஸ் உருவாக்கப்படுது. ஒட்டமன் எம்பையர்ஸ் ரொம்ப பெரிய ஆட்சி செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவங்கள பொருந்திக்கொள்ளணும். மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அதிலிருந்து வந்தவங்க தான் முகலாய பேரரசு. மங்கோல்ஸுடைய கட்டமைப்பிலிருந்து வந்தவங்க தான் முகலாய பேரரசு. அப்பாசியாக்கள் வீழ்த்தப்பட்டு, முக்கியமான ஒரு சம்பவம் இது வரலாற்றில். அப்பாசியாக்கள் வீழ்த்தப்பட்டு செங்கிஸ்கான் வந்து பக்தாதுடைய நகரத்தில் ஒரு மஸ்ஜித் மேலே ஏறி நின்று பேசுறார். பக்தாதுல செங்கிஸ்கான் ஒரே நாளில் 7 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. பக்தாத், ஈரான் பகுதிகளில் நடந்த படையெடுப்பின் காரணமாக ஒரே நாளில் முஸ்லிம்கள், ஆய்வுகள் சொல்வது 7 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க ஒரே நாளில். அப்போ செங்கிஸ்கான் நெஞ்சு பேசுவார். ஒரு மஸ்ஜிதினுடைய மெனரால நெஞ்சு குட்டையா இருப்பார் செங்கிஸ்கான். நான் யார் தெரியுமா? ஐ எம் த கர்ஸ் ஆஃப் யுவர் சொசைட்டின்னு சொல்லுவான். இந்த உம்மத்துடைய சாபம்னு சொல்லுவார் அவர். ஏன் அப்படின்னா, உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள், கலாச்சாரங்கள், செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்பாசியாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆயிட்டாங்கன்னா, செல்வ செழிப்புல மூழ்கிட்டாங்க, உச்சகட்டமா மூழ்கிட்டாங்க. அடிமைகள் ரோடுகள்ல அமனமாக விற்கப்பட்டாங்க. ஐரோப்பிய அடிமைகளை கொண்டு வந்து. எந்த சமுதாயம் வரம்பு மீறுதோ தண்டிக்கப்பட்டே தீரும். வரம்பு மீறிட்டோம் வாழ்க்கையில, அது யாராக இருந்தாலும் வாழ்க்கையில வரம்பு மீறக்கூடாது. எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க, தப்பு செய்யக்கூடியவங்க, ஆனா வரம்பு மீறாக இருக்கணும். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன். வரம்பு மீறிய மக்களை அல்லாஹ் விரும்புறதே இல்லை. வரம்பு மீறிட்டோம், நிச்சயமாக நம்ம வீழ்த்தப்படுவோம். ஒருவேளை இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு இவ்வளவு இக்கட்டுக்கு காரணம் பாவங்கள்ல மூழ்கிட்டோமோ நான் பயப்படுறேன். ரொம்ப அதிகமாக பாவங்கள்ல நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிட்டோமோ, சமூகத்தை பத்தி, மக்களை பத்தி எதையும் யோசிக்காம எல்லா நிலைகள்லையுமே அதனுடைய விளைவாக நம்ம கஷ்டப்படுறோமோ அப்படின்னு யோசிக்கிறேன். உமர் அலிலா சொல்லுவாங்க, இஸ்லாமிய சமூகம் என்பது ஆயுத பலத்தாலேயோ ஆள் பலத்தாலேயோ இது வெற்றி பெறையாது. மாறாக தனி மனிதனுடைய தக்குவா, உம்மத்தினுடைய கவலையை கொண்டுதான் அல்லாஹுடைய உதவி சமூகத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம வரவை மீறிட்டோமோ நான் பயப்படுறேன். ஆய்வின் அடிப்படையில் நான் சொல்றேன். அப்ப அதன் அடிப்படையில் முகலாய பேரரசு, இது அப்பாசியாக்கள் வீழ்த்தப்படுறாங்க. மங்கோலிய செங்கிஸ்கான் என்ன செய்யறாருன்னா, அந்த படையிட்ட சொல்றாரு. அவர் திடீர்னு மங்கோலியாவுக்கு போறாரு. தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாரு, 5 லட்சம் 6 லட்சம் படையை கொடுத்து நீ அடுத்த டார்கெட்டு எகிப்து வழியாக நீ மக்கா மதீனாவுக்கு போய் அதை அழிச்சிருன்னு சொல்றாரு. அடுத்த டார்கெட் அதான், அழிச்சிருங்கிறார். உலாபலிக்கான மகன் பேர். அவர் என்ன செய்யறாரு, அங்கிருந்து தன் படைய பாக்தாதை வீழ்த்தி, அப்பாசியாக்கள் வீழ்த்தப்பட்டு அங்கிருந்து படையை அப்படியே 5 லட்சம் 6 லட்சம் படையோடு அப்படியே எகிப்து வழியாக போறாரு. எகிப்தில் ஒரு மன்னர் இருந்தார், ஒரு சின்ன குழு தலைவர் இருந்தார், மன்சூர், அபு மன்சூர் அவர் பேர். அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இது மாதிரி மங்கோலிய படை வந்து எகிப்து வழியாக மக்கா மதீனா போய் மக்காவையும் மதீனாவையும் அழிக்க போறாங்க அவங்க அப்படின்னு படை வருது. வந்தோடனே தன்னுடைய மக்களை கூப்பிட்டு சொல்றார், நம்ம வந்து எதிர்க்கணும், மங்கோலிய படையை நம்ம எதிர்த்து நிற்கணும். மக்கள் சொல்றாங்க, நம்மள்ட்ட இருக்கிறவங்க 25,000 பேர் தான் இருக்கிறோம், நம்ம எப்படி 6 லட்சம் பேர்த்தை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்க முடியாது, எதிர்த்தாலும் வெற்றி பெற முடியாது. அவன் சொல்றான், அபு மன்சூர் சொல்லுவாரு, இல்ல இல்ல அல்லாஹ் மறுமையில கேட்பான், என்ன நம்மளை கேட்பான், எதிர்த்தீங்களான்னு நம்ம எதிர்த்தோன்னு சொல்லணும். நம்ம வெற்றி பெற மாட்டோம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், எதிர்க்கணும்னு சொல்லி 25,000 பேர் ஒரே வரிசையில் நிற்பாங்க. அடுத்த நாள் காலைல எகிப்து வழியாக மங்கோலிய படை போகுது. அதில் சுபு தொழுதுட்டு அபு மன்சூர் உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு ஒட்டர் வந்து சொல்லுவாரு, ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, மங்கோலிய படையினுடைய தலைவர் உலாபலி கானும் அவருடைய 6 லட்சம் படைகளும் முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஒரே நாளில் முஸ்லீம் ஆவாங்க. இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இந்த வரலாறை படிக்கும் போதெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். எல்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்க தீனை இந்த மக்கள். இப்போ தியாகம் வந்து மிக முக்கியமானது. தியாகம், தர்வேஷ் அப்படின்னு ஒருத்தவர் மூலமாக அவரை சந்திச்சு அவருக்கு தீனை பற்றி எடுத்து சொல்லப்பட்டு அவர் இஸ்லாத்து அங்கிருந்து மங்கோலியர்கள் வருவாங்க. அந்த மங்கோலியத்திலிருந்து தான் அக்பர் வெளியே வருவார். அந்த மங்கோலில் இருந்தா வரக்கூடிய முகலா அந்த மங்கோலியருடைய ஒரு பகுதியிலிருந்து வந்தவர் தான் அக்பர்.
அவர் தான் முகலாய பேரரசை இந்தியாவில் கட்டணிப்பார். 1526 முதலாம் பானிபட் போர் இந்தியாவில் நடக்கும். இப்ராஹிம் லோடிங்கிறவர் அக்பரை கூப்பிடுவார். அந்த மங்கோலியர்கள்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்டது ஆப்கானிஸ்தான், சைனாவுடைய மேல் பகுதி, இதெல்லாம் கட்டமைக்கப்படும். பெரிய பெரிய ஒரு தீரமான மக்கள் அவங்க எல்லாருமே. ஆக்சுவலாக மங்கோலிய தொடர்பு அதெல்லாம் அனாட்டமி படித்தா நமக்கு புரியும். மனிதர்களுடைய தன்மைகள் எப்படி எப்படி இருந்துச்சு, எப்படி எப்படி உருவானுச்சுன்னு சொல்லி பார்க்க முடியும். ஓகே, அப்போ இது 4வது உஸ்மானிய பேரரசு உண்டாகும். அப்பாசியாக்களுக்கு பிறகு உஸ்மானிய பேரரசு உண்டாகும் துருக்கியில். மாஷா அல்லா. அங்கிட்டு துருக்கியை மையப்படுத்தி அவங்க நகருவாங்க. இங்கிட்டு மங்கோல்ஸ் மூலமாக இங்கே வந்த அக்பர் அந்த படையிலிருந்து உருவானவர் தான் முகலாய பேரரசு இந்தியாவில் ஆட்சி செய்வாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 1700 வரைக்கும் இருக்கும். முகலாய பேரரசு இந்தியாவில் 700 வரைக்கும். 1707 அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆயிடுவாங்க. இந்தியாவில் இப்போ தனி வரலாறு இருக்கு. அக்பருக்கு பிறகு ஹுமாயூனுக்கு பிறகு ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜஹான், ஷாஜஹானுக்கு பிறகு அக்பர், பாபருக்கு பிறகு ஹுமாயூனுக்கு பிறகு அக்பருக்கு பிறகு அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜஹான், ஷாஜஹானுக்கு பிறகு அவுரங்கசீப். கிட்டத்தட்ட 6வது பெரிய மன்னர் அவுரங்கசீப். கிட்டத்தட்ட இந்தியாவை 49 வருஷம் ஆட்சி செஞ்சவர். இத்தனை வருஷம் 49 வருஷம் ஆட்சி செஞ்சவர். அமர்த்தியா சென் அப்படிங்கிற இந்தியாவில் நோபல் பரிசு, எக்கனாமிக்ஸில் நோபல் பரிசு வாங்கினவர் சொல்லுவார், இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் இந்தியாவுடைய பொருளாதார கட்டமைப்பு 24% ஜிடிபி. இப்போ இன்னைக்கு 7%, 8%க்கே முக்கிறோம். 24% அந்த நேரத்தில். நிச்சயமற்ற பொருளாதார கொள்கைன்னு ஒரு புத்தகத்தில் எழுதுறார். அவர் முதல் பக்கத்தில் எழுதுவார். 16ஆம் நூற்றாண்டு நடந்த முக்கியமான விஷயங்கள் சொல்லி எழுதும்போது சொல்லுவார், இந்தியாவுடைய நிலைமைகள் பிரிட்டிஷை விட, அமெரிக்காவை, சைனாவை விட 800 மடங்கு ஏற்றுமதி அதிகமாக இருந்துச்சான். பிச்சைக்காரங்க கிடையாது, விபச்சாரிகள் கிடையாது, கொள்ளை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் 49 வருஷத்தை உருவாக்கிய மன்னர் தான் அவுரங்கசீப். அவர் 1707 இறந்து போயிடுவார். அவர் வஃபாத்துக்கு பிறகு முகலாய பேரரசு வீழ்ந்து போயிடும். இந்தியாவில் வீழ்ந்து போன பிறகு பிரிட்டிஷுடைய ஆட்சி ஏற்படும். ஓகே, சரி. 1700 வரைக்கும் 3வது வரலாறு, 1700 இருந்து இப்போ வரைக்கும் 4வது வரலாறு, வரலாற்று தொகுப்பு. இந்த வரலாற்று காலங்கள் நம்ம என்ன செய்யணும்? இப்போ இப்படிப்பட்ட வரலாறுகள் இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பாடம் பெருசாக இருக்கும். மாஷா அல்லாஹ். நான் பேர்னாமட்டில் தஃப்சீர் இருந்துச்சு. என்னோட தஃப்சீர் கடந்த 25-26 நாள் அங்கே தான் தஃப்சீர் இருந்துச்சு. இதை வகுப்பாகவே எடுத்தோம். நாங்கள் பயான் மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட 1600 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த வகுப்பில். எத்தனை பேர்? 1600. பெண்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 700 பேர் கலந்துக்கிட்டாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்தோம் எல்லாத்துக்கும். ஃபுல் கிளாஸ் கலந்துக்கிட்டவங்களுக்கு சர்டிஃபிகேட். கிட்டத்தட்ட 22 நாள் 22 டேஸ் கோர்ஸ் சொல்லி 2 கோர்ஸ் நடத்தணும். மதியம் இஸ்லாமிய வரலாறு, நைட்டு இஷாவுக்கு பிறகு இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி, இஸ்லாமிய இஸ்லாமிக் லைஃப் ஸ்டடீஸை பற்றி, குடும்பம்னா என்ன, சமுதாயம்னா என்ன, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், கணவன் மனைவி உறவு முறைகள் என்ன, இப்படின்னு பயான் மாதிரி இல்லாமல் இப்போ கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணோம். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய இளைஞர்கள் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ இளைஞர்கள் நிறைய பேர். அப்போ எப்போ நம்ம மஹல்லாக்களில் இளைஞர்களுக்குன்னு இப்படி திட்டமிட்டு செயல்பட ஆரம்பித்தோம்னா இளைஞர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம கையில் எடுக்க முடியும். எல்லாத்துக்கும் உம்மத்தை பற்றி கவலை இருக்கும். ஆனால் நாம் ஒவ்வொரு மஹல்லாக்களும் அதை திட்டமிட்டு வேலை செய்யணும், திட்டமிட்டு முயற்சி செய்யணும். ஓகே, இப்போ நாங்கள் என்ன தமிழகம் முழுக்க என்ன யோசிச்சிருக்கோம்னா, இன்ஷா அல்லாஹ் 40 ஹவர்ஸ் கோர்ஸ், 40 மணி நேரம் வகுப்பு, வாரத்துக்கு 2 மணி நேரம். இளைஞர் ஒவ்வொரு மஹல்லாக்களும் இப்போ ட்ரக்ஸ் பயன்படுத்தினா அது சரியில்லை, குலா அதிகமாக, தலாக், இப்படி பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்போம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? ஒவ்வொரு மஹல்லாக்களும் வாராந்தர வகுப்புகள் வாலிபர்களுக்காக 2 மணி நேரம் நடத்தணும்னு சொல்கிறோம். இதை கொண்டு போங்க. ஒரு இடத்த நடத்தியும் பார்த்துட்டோம், சரியான ரிசல்ட், மாஷா அல்லாஹ், நல்ல ரிசல்ட். இப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? எல்லா தமிழகம் முழுக்க இன்னும் 2-3 இடங்களில் மாடல் பார்த்து அதை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம நடத்த ஆரம்பிக்கலாம். பெரிய இம்பாக்ட் ஏற்படும். அழகான கிளாஸஸ் எல்லாமே, இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி, குடும்பவியல் மேம்பாடு, ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி வளர்த்துக்கணும், திறமைகளை எப்படி வளர்த்துக்கணும், மனித மேலாண்மை, ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி வளர்த்துக்கணும், இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். வெறுமன தொழுகை இபாதத்துக்கு வரமாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க பசங்க. இபாதத்து, ஈமானியத்து, தொழுகை, நோன்பு வைக்கணும்னு பேசணும்னா ஓடிடுவான். எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும், மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், திறமைகளை எப்படி வளர்த்துக்கணும், இந்த உலகத்துக்கு நீ என்ன செய்யணும், திறமைகளை எப்படி உருவாக்கணும், ஹவு கேன் யூ ஃபேஸ் த இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பேசணும்னா அந்த வாலிபர்கள் என்ன செய்வாங்க? உள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 1600 பேர்னா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய கிளாஸஸ் நடந்துச்சு. அதனால தான் மொரோனாவும் 2-3 தடவை போன வருஷமும் கேட்டாங்க. இந்த வருஷம் என்னால் வர முடிய மாட்டேங்குது என்னால். ஏன்னா அங்கே ஃபுல் டைம் கிளாஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால. அந்த கடைசி 10 days நான் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போகிற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருது. இந்த 2-3 தடவை கூப்பிட்டோன்னே இந்த வருடம் மௌனா மறுக்கக்கூடாதுன்னு நான் வந்துட்டேன்.
இதில் வந்துட்டு போயிடலான்னு சொல்லி. ஓகே, வரலாறுகள் 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் இன்றைய கால சமூகத்துக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் நான் முடிச்சுக்கிறேன். ஒன்று, நம்மளை முதல்ல சரி செய்யணும். ஓகே, ரூஹானியத்தை நம்ம மாறணும். நமக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் தொடர்பை சரி செய்யணும். நாம் சரி செய்யாமல் உலகத்தில் யாரையும் சரி செய்ய முடியாது. இல்லை, பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், என் புள்ள நல்லா இருக்கணும்னா முதல்ல நான் நல்லவனாக இருக்கணும், நான் நேர்மையானவனாக இருக்கணும். ஓகே, பெற்றோர்களுடைய வெளிப்பாடு தான் குழந்தைகளுடைய விளைவுகள். பெற்றோர்களுடைய செயல்கள் தான் குழந்தைகளுடைய வெற்றி தோல்விகள். நாம சரியா இருந்து நேர்மையா இருந்து உண்மையாக இருந்தால் நம்ம குழந்தைங்க அல்லாஹ் பாதுகாத்து சிறந்த குழந்தைகளாக உருவாக்குவோம். அதனால எப்பயுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையை வாழணும். நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. 2வது மிக முக்கியமான ஒரு பகுதி, குடும்பங்கள் மீது கவனம் செலுத்துங்க. அட்டென்ஷன் கொடுங்க, கவனம் செலுத்துங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மனைவியோட உட்கார்ந்து பேசுங்க. சமூகத்தை பற்றி, மக்களை பற்றி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. நீ என்ன நினைக்கிற, வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிற, என்னவாக போற, நீ பேசுங்க, நேரம் கொடுங்க. இது அட்டென்ஷன். இங்கே அட்டென்ஷன் தான் இல்லை நம்மள்ட்ட பெரிய ப்ராப்ளமே கஃப்லத்து தான், பொடுபோக்கு. என்னத்தை சாப்பிட்டு, என்னத்தை குடும்பம் நடத்தி, என்னத்தை புள்ள பத்து, யாரை கேட்டாலும் இதுதான். எப்படி வாழ்றது, போகுது என்னமோ. எப்போ பார்த்தாலும் அப்படி ஒரு நிலைமையிலிருந்து வெளியாகி நான் ஒரு இலக்கை நோக்கி நகர போகிறேன். என் பிள்ளைங்க உருவாகிறாங்களோ உருவாகலையோ, நான் உருவாக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வாங்க, அட்டென்ஷனுக்கு வாங்க. நேரம் கொடுங்க, குடும்பத்துக்கு நேரம் கொடுங்க, நண்பர்களுக்கு நேரம் கொடுங்க. இன்னைக்கு எல்லாருமே நேரத்தை திங்கிறோம். இந்த மொபைலை பார்த்துக்கிட்டு, ஃபோனை பார்த்துக்கிட்டு, எதையாவது ஒன்று வீடியோ, இது நம்ம வாழ்க்கையே அதுக்குள்ளே தான் போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம், நம்மளை அறியாமே அடிக்ட் ஆகிறோம், அடிமையாக மாறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். சுய பரிசோதனை, நம்மளை நாமே கேள்வி கேட்கணும், நம்மளாலே யோசிக்கணும். நான் கரெக்டாக இருக்கேனா, நான் கரெக்டாக வியாபாரம் செய்கிறேனா, மனைவிட்ட கரெக்டாக இருக்கேனா, பிள்ளைங்கள்ட்ட கரெக்டாக இருக்கேனா, யாரையும் ஏமாத்திட்டேனா, பொய் சொல்கிறேனா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறேனா, அடுத்தவங்க மனசை உடச்சிட்டேனா, யோசிங்க. நீங்களே யோசிங்க. ரிவ்யூ யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க. குடும்பத்தின் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. 3வது, நல்ல வியாபாரம் செய்யுங்க, நல்ல பொருளாதாரத்தை ஈட்டுங்க, நிறைய சம்பாதிங்க. இஸ்லாம் அது சொல்லுது, நல்லா சம்பாதிக்க சொல்லுது. நல்லா சம்பாதிங்க, நேர்மையாக சம்பாதிங்க, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, யாருக்கும் அநியாயம் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸை நோக்கி நகர்றீங்களோ அதில் இன்வால்வ் ஆகி பண்ணுங்க. இங்கே பிரச்சனையே இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரச்சனையே இன்வால்மெண்ட் இல்லை. எதை நோக்கி நகர்றோம், நம்ம இலக்குகள் என்ன, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதுவுமே இலக்கில்லாத சமூகமாக இருக்கும். இந்தியாவில் 25 கோடி முஸ்லீம்கள் வசிக்கிறோம், 25 crore முஸ்லீம்கள் வசிக்கிறோம். ஆனால் எங்களுடைய பங்களிப்பு நாட்டு வளர்ச்சியில் 3% கூட இல்லை. மார்வாடி சகோதர மக்கள் 1.5 கோடி பேர் தான் இருக்காங்க மொத்த இந்தியாவிலேயே. ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு 24% இந்தியா வளர்ச்சியில். நம்ம ஏன் இவ்வளவு பலகீனமாயிட்டோம்? ஏன் இவ்வளவு பலகீனமானோம்? நிறைய சோம்பேறிகள். எதுக்கு இத்தனை மக்கள் இருந்தும் என்ன ஒண்ணுமே செய்யாமையே இருக்கிறோம்? நம்ம வழி தெரியலையா, இல்லை வழிகாட்டப்படலையா, இல்லை சொல்றது புரியலையா, இல்லை இலக்கை நோக்கி நகர்த்த முடியலையா? நம்ம தோத்து போய்கிட்டே இருந்தோம்னா, நம்ம பலகீனமாகிட்டே இருந்தோம்னா அடுத்த 20-30 வருஷத்துல நம்ம பிள்ளைங்க அடிமையாக தான் வாழ்வாங்க இந்தியாவில். நல்லா பாதுகாக்கணும். அதனால நல்ல என்ன செய்யுங்க, படிங்க, நல்ல பிள்ளைங்களை படிக்க வைங்க, உருவாக்கணும். சமூகத்தை உருவாக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ள வாங்க. என் பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், ஆலிமாக்கணும், சயின்டிஸ்ட் ஆக்கணும், ஜட்ஜ் ஆக்கணும், ஆஃபீஸ் ஆக்கணும், உயர்ந்த எண்ணங்களை வைங்க. அது உங்க மனைவியோட உட்கார்ந்து பேசுங்க, பிள்ளைங்களோட உட்கார்ந்து பேசுங்க. நாங்கள் பலகீனமாகிட்டே இருக்கிறோம்னு சொன்னா ஒரு காலத்தில் காணாம போயிடுவோம். உரிமைகள் பறிக்கப்படும், சுதந்திரங்கள் பறிக்கப்படும், குரல் கொடுக்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாத சமூகமாக நாம் மாறிடுவோம். உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவு நிதானமாக யோசிக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். வெறும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு போராட்டம் நடத்தி கூட்டம் போட்டு கலந்து போயிடுறது, சாப்பிட்டுனேன் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் திரும்பி இன்னொரு ஏதாவது சட்டம் வந்தோடனே திரும்பி எல்லாரும் இது போராட போகிறது. ஒவ்வொரு மஹல்லாக்களும் இலக்குகளை வைக்கணும். இந்த வருஷம் நான் எத்தனை டாக்டர்ஸை உருவாக்க போகிறேன் என் மஹல்லாவில், எத்தனை பேர் நாங்கள் ஹாஃபிஸாக உருவாக்க போகிறோம், எத்தனை பேர் ஜட்ஜை உருவாக்க போகிறோம். முடியுதோ முடியலையோ பேசுவோம், திரும்ப திரும்ப பேசுவோம். வலவுக்கான ரப்புக்கள் இகுலிக்கல் குரா பிதுலுமி வஹலுஹா முஸ்லிஹூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமாக்கான ரப்புக்கள் இகுலிக்கல் குரா பிதுலுமி வஹலுஹா முஸ்லிஹூன். இஸ்லாம் செய்யக்கூடிய காலமெல்லாம் நான் உங்களை தண்டிக்க மாட்டேன்னு சொல்றேன்.
மக்களுக்கு மத்தியில் உண்மையை ஏவி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காலமெல்லாம் நான் உங்களை தண்டிக்க மாட்டேன், உங்களை அழிக்க மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றான் அல்லாஹ். உமாகான ரப்புக்கல் இஹுலிக்கல் குரா பிதுலுமி வஹுலுஹா முஸ்லிஹூன். மக்களுக்கு மத்திய நலவுகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது, சரிவடைஞ்சிடக்கூடாது. ஆஹா எங்களுக்கு போயிருச்சு, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், எல்லாம் மாறி அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த நிலைமை இருந்தாலும் நம்ம ஈமானுடைய மக்கள். இந்த ஈமானுக்குன்னு ஒரு பலம் இருக்கு. இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும், நமக்கு எதிராக செயல்பட்டாலும், இந்த ஈமானிய பலத்தை கொண்டு எதையும் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் நம்மள்கிட்ட இருக்கு. முதல்ல அந்த நிலைக்கு வரணும். அதை ஒரு வெறுமன வாயில சொல்லக்கூடாது, உணர்வு ரீதியாக மாறணும். அதுக்கு தான் இபாதத், அதுக்கு தான் தொழுகை, அதுக்கு தான் ரமலான், அதுக்கு தான் நோன்பு, அதுக்கு தான் ஜக்காத். அமல்கள் என்பது இறைவனோடு இணைவதற்கான வழிமுறைகள். அந்த இபாதாத்துகள் மூலமா தான் அல்லாஹ்வை அடைய முடியும். அப்பதான் ஆற்றல் உண்டாகும். அப்ப எல்லா நிலையிலும் என்ன செய்யணும்? மூணாவது, வலிமையான சமூகம், கல்வி, பொருளாதாரம் சமநிலையில வளருங்கிற சமநிலை. நம்ம கடந்த 300 வருஷமா நம்ம பின்தங்கி போனதன் காரணம் என்னன்னா, ஆன்மீகத்துக்குள்ள போறவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை விட்டுறது. சமூகத்தை போய் போராட்டம், புரட்சி, அரசியல்னு போறவங்க பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகிறது இல்லை. பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு போறவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கல. இப்ப எங்க காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க மாமாலாம் பெரும் செல்வந்தர்கள், பிள்ளைங்களை படிக்க வைக்கல. இப்ப எல்லாம் பிரியாணி கடை வச்சிருக்காங்க, எல்லாம் பிரியாணி கடை. பெரும் செல்வந்தர்கள் ஏன் பிள்ளைங்களை படிக்கல? காலைல கடைக்கு போனா சாயந்தரம் சும்மா தான் கடையிலே தான் இருப்பார். பிள்ளைங்களை படிக்கிறானா, எங்க போறான், எதை பத்தியும் கேர் பண்ணல. எப்ப பார்த்தாலும் கடையிலே இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் பிரியாணி கடை வச்சிருக்காங்க, எல்லாம் கடையை வித்துனுட்டாங்க. படிப்பு இல்லை, அறிவு இல்லை. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா, பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், அந்த டியூஷன் இந்த டியூஷன் பேசுறது. ஆனா அடிப்படை குரானை விட்டுறது. மஸ்ஜிதுக்கு தொடர்பு இல்லை, குரானுடைய தொடர்பு இல்லை, நபியினுடைய முஹப்பத் இல்லை. நம்ம சமநிலையை இழந்துட்டோம், சமநிலையை இழக்கிறோம். சமநிலையை இழக்கும் போது பலவீனமான சமூகமாக நாங்கள் மாறிட்டோம். ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனால் வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. ஈமானுங்கிற பலம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வேறு மட்டும் போதுமா? பத்தாது. வேரும் வேணும், தண்டும் வேணும், கிளைகளும் வேணும், பழங்களும் வேணும். அதுதான் விருட்சம், அதுதான் மரம், அதுதான் ஒரு சமூகம். இஸ்லாம் அதுதான் சொல்றது. வலா துக்ஸிருல் மீசான், do not break the balance system. நீ பேலன்ஸை உடைச்சிடாத. நான் இந்த உலகத்தை பேலன்ஸாக படைச்சிருக்கிறேன். பேலன்ஸை உடைச்சினா லஃபஸ்தா, உலகம் அழிவை நோக்கி நகர்ந்துடும். அதை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அல்ல பாதுகாப்பு. அப்போ நம்ம சமூகத்தை வலுப்படுத்தணும்னா வலிமையான ஈமானை கொடுக்கணும், ஒழுக்கமான வாழ்வியலை கொடுக்கணும், ஆளுமையான கல்வியை கொடுக்கணும், சமூக பொறுப்புள்ள இளைஞர்களை உருவாக்கணும், சமூகத்தை உருவாக்கணும். இந்த நாளையும் சேர்த்து தான் இந்த வரலாறு, இந்த இஸ்லாமிய வரலாறு நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. குர்ஆன் நமக்கு எல்லா நிலையிலுமே எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குது. நம்ம அந்த கண்ணோட்டத்தில் எதையும் பார்க்காம இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் கபூல் செய்யணும். உங்களை சந்திச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பொருந்திக் கொள்ளணும். சொல்லட்டுமா? மாஷா அல்லாஹ். இவங்க நம்ம மௌலானா முஹம்மது இப்ராஹிம் பாக்கவி ஹஜரத் அவங்க நம்முடைய காஷிஃபுல்லுதா மதரசாவில் இருக்கக்கூடிய பேராசிரியர், தமிழகத்தினுடைய மூத்த பேராசிரியர், மிகச்சிறந்த ஒரு சமூக சிந்தனையாளர். நிறைய உலமாக்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு ஆலிம் அவங்க எழுதிய ஒரு புத்தகம் வரலாற்று நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த புத்தகத்தினுடைய சில முக்கியமான கண்டென்ட்டை நானும் படிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு அழகான கோணத்தில் இஸ்லாம் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, அவங்க பிறந்ததிலிருந்து அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் உள்ள வரலாற்றுகளை ரொம்ப அழகாக எடுத்து கோர்வை செஞ்சு நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாமா? வெளியே இருக்குதா? உள்ளே வருமா? இந்த புக்கு எவ்வளோ விலை வருது? 500 400. தேவைப்பட்டவங்க இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. இது ஒரு வரலாற்று புத்தகம் தான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் படித்து பாருங்கள். பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.